வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூலோட ரைட் ஜாயின்ங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம வந்து எஸ்கியூலோட லெஃப்ட் ஜாயின்ங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரைட் ஜாயின் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் எஸ்கியூஎல் ரைட் ஜாயின். ரைட் ஜாயினை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸில் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து வாட் இஸ் ரைட் ஜாயின் அண்ட் ஹவு ரைட் ஜாயின் ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு ரைட் ஜாயின் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ரைட் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியும் ஜாயின்ஸ் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு டேபிள் இருக்க டேட்டாவை கம்பேர் பண்ணி அந்த கம்பேர் பண்ணோட ரிசல்ட் செட்டு மட்டும் ஃபெச் பண்ணுறதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜாயின் சொல்லுவோம். ஸோ இந்த ஜாயின் வந்து மொத்தமாக வந்து 4 டைப் நம்ம இருக்கும். ஒன்று லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அப்புறம் இன்னர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின். இது இல்லாமல் வந்து ஒரு செல்ஃப் ஜாயின் ஒன்று இருக்குது, கார்டீசியன் ஜாயின் இருக்குது. இப்போ ரைட் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ ரைட் ஜாயின் என்ன பண்ணால் ரைட் சைட் ஆஃப் த டேபிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேபிள் ரைட் ஜாயின் போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் எந்த டேபிள் வந்து நம்ம ரைட் ஜாயின் போட்டிருக்கோமோ ஸோ செகண்ட் டேபிள் ரைட் ஜாயின் போடும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், ரைட் ஜாயின், எம்ப்ளாயி லொக்கேஷன். ஸோ இப்போ நான் செகண்ட் டேபிள் தான் எனக்கு வந்து ரைட் ஜாயின் போட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்னா ஜாயினுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடில் இருக்க டேபிள் இருக்க ஃபுல் டேட்டா எடுத்து லெஃப்ட் ஜாயின் சொல்லுவோம். அதே ஜாயினுக்கு ரைட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டா நம்ம எடுக்கிறோம்னா அதை வந்து ரைட் ஜாயின் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லெஃப்டில் டேபிள் இருக்குது, ரைட் டேபிள் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஜாயின் என்ன பண்ணால் ரைட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துரும். ஈவன் தோ தட் இஸ் லெஃப்ட் டேபிள் இருக்க கூட கம்பேர் ஆனாலும் ஆகாட்டினாலும் எல்லா டேபிளும் எடுத்துரும், எல்லா டேட்டாவும் எடுத்துரும். ப்ளஸ் எந்தெந்த டேட்டா லெஃப்ட் சைட் டேபிள் கம்பேர் ஆகுதோ அந்த டேட்டாவை எடுத்துரும். கம்பேர் ஆகாத டேட்டா எல்லாத்தையும் வந்து நல்லுன்னு எடுத்துரும். ஸோ ரைட் ஜாயின் என்னது, ரைட் சைட் ஆஃப் த டேபிள் ஜாயினுக்கு ரைட் சைடில் என்ன டேபிள் கொடுத்துருக்குமோ அந்த டேபிள் இருக்க எல்லா டேட்டாஸையும் ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ஈவன் தோ இட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் சைடில் இருக்க டேபிள் இருக்க எல்லா டேட்டாவோட அது ஃபெச் மேட்ச் ஆனாலும் ஆகாட்டினாலும் எல்லாத்தையும் எடுத்துடும். மேட்ச் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டேட்டா எடுத்துடும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்து நல்லுன்னு வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கூட புரியாம நம்ம பார்க்க ஒரு சின்னதாக ஒரு குயிக் டெமோ நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த 2 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் என்ன இருக்குது, எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அவங்களோட நேம் இருக்குது, அவங்க எந்த ஏஜ், தென் எம்ப்ளாயி ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து அவங்க வராங்க. அதே மாதிரி லொக்கேஷன் சேல்ஸ்ன்ற டேபிள் இருக்குது. லொக்கேஷன் சேல்ஸ் டேபிள்னா ஈச் லொக்கேஷன் ஐடிக்கு ஒரு லொக்கேஷன் நேமும் அவங்களோட ஒரு சேல்ஸ் ஐடி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணால் லொக்கேஷன் சேல்ஸ் வந்து ரைட் ஜாயின் வச்சுருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆகும், ரைட் சைடில் இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு ஃபெச் பண்ணுறோம். ப்ளஸ் ரைட் சைடில் எந்தெந்த டேட்டா இல்லையோ லெஃப்ட்டில் மேட்ச் ஆகிறது இல்லையோ அதெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்க்குறோம்னா இங்கே வந்து மொத்தம் 4 ஐடி தான் இருக்கு இல்லையா லொக்கேஷன் சேல்ஸில். எம்ப்ளாயிஸில் பார்த்தாச்சுன்னா எம்ப்ளாயி ஃப்ரம்ல வந்து இந்த 5, 6, 7லாம் இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு இந்த 5, 6, 7லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எனக்கு ஃபெச் பண்ணுறக்கூடாது. நான் எப்படி ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்கிறேன், எப்படி எழுதுங்க, ஃப்ரம் டெவலப்மெண்ட் db.employees join location. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் புரியாம நான் எப்படி போடுறேன்னா இப்படி போடுறேன், உங்களுக்கு புரியாம நம்ம பார்க்கணும். ஸோ நான் ரைட் ஜாயின் போடும்போது எனக்கு எப்படி இருக்கும், டேட்டா கம்ப்ளீட் டேட்டா வில் ஃபெச் ஃப்ரம் ரைட் சைட் ஆஃப் த ஜாயின். ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஜாயின் என்ன, லொக்கேஷன் சேல்ஸுக்கு எல்லா டேபிள் அடிச்சிடும், எல்லா டேட்டா அடிச்சிடும். ஸோ இப்போ என்ன போட்டுருக்கேன்னா காலம்ஸ் வந்து எம்ப்ளாயி டேபிள் வந்து ஐடி, நேம், ஏஜ், அவங்களோட எம்ப்ளாயி ஃப்ரம் ஐடி, அதே மாதிரி லொக்கேஷன் சேல்ஸ் டேபிள் வந்து அவங்க லொக்கேஷன் ஐடி, லொக்கேஷன் நேம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் ரைட் ஜாயின் போட்டிருக்கேன். நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் டேபிளில் எனக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அந்த எல்லா டேட்டாஸுமே எனக்கு வந்து கரஸ்பாண்டிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எம்ப்ளாயிஸில் வந்து 1, 2, 3, 4க்கு மட்டும் இருந்துச்சு. அந்த 1, 2, 3, 4க்கு இருக்க டேட்டா எல்லாத்தையுமே எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபெச் பண்ணி காட்டிடுச்சு. கரெக்டாக. ஸோ ரைட் சைட் ஜாயினில் எப்படி இருக்கும்னா இது கொஞ்சம் கூட எப்படி இருக்கணும், ரைட் அவுட்டர் ஜாயின் கூட உங்களுக்கு போட்டு காட்டு. எப்படி இருக்கு, ஸோ எனக்கு லெஃப்ட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டாஸும் எனக்கு வந்துடும். சேம் டைம் ரைட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டா எனக்கு வரும். கூட எனக்கு ரைட் சைடில் ஜாயின் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ் இருக்க டேட்டாவை மட்டும் எனக்கு லெஃப்ட்டில் இருக்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் எனக்கு வந்து என்னென்னா ரைட்டில் வந்து அடிஷ்னல் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னென்னா இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் நம்ம பார்த்தோன்னா
1 2 3 4 5 6 7 இருக்கு இல்லையா, நான் இப்போ நான் லொக்கேஷன் செல்ஸில் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். அது வந்து எனக்கு வந்து எங்கே இல்லை, என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள் இல்லை. ஸோ இன்சர்ட் இன்டு development dot dbo dot location underscore sales. என்ன வேல்யூஸ் எப்படி போடுறேன்னா, வேல்யூஸ் வந்து ஐடி வந்து 9, அதுக்கு வந்து ஐன்னு லொக்கேஷன் வச்சுருக்கேன். சேல்ஸ் ஐடி 98765. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். என் எக்ஸ்பிளிசிட் ஓகே, ஐடென்டி காலம் இருக்கா? ஐடென்டி காலம் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான டேட்டாஸ் வந்து போடணும். நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாஸ் போட ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிள் வந்து 8 வரைக்கும் டேட்டா இருக்குது, நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் வரைக்கும் டேட்டா இருக்குது. 600 இருக்குது, நம்ம வந்து என்ன 8 9 வரைக்கும். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். லொக்கேஷன் ஐடி ஸோ இன்சர்ட் வச்சு location underscore name sales record number 5 வந்துருச்சு. அடுத்த record number 6 போடுறேன். அடுத்த record number 7 போடுவோம். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளையும் லொக்கேஷன் செல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஐடி மேட்ச்டாக இருக்குது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 8ங்கிற ரெக்கார்டு இங்கே கிடையாது. இந்த 8ங்கிற ரெக்கார்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டா போடுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, லொக்கேஷன் செல்ஸில் எனக்கு வந்து டில் ஐடி 8 வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணால் லொக்கேஷன் செல்ஸ் ரைட் சைடில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ரைட் ஜாயினில் போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எனக்கு மேட்ச் ஆகிருக்கும், எம்ப்ளாயிஸ் டேபிள் எந்தெந்த லொக்கேஷன் ஐடிக்கு இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு ஃபெச் பண்ணுச்சு. ப்ளஸ் எந்த லொக்கேஷன் ஐடி எம்ப்ளாயிஸ் டேபிள் இல்லையோ, தட் மீன்ஸ் லெஃப்ட் டேபிள் எதெல்லாம் இல்லையோ அதை அப்படி நல்லுன்னு விட்டுட்டு ரைட் சைடில் டேட்டா இருந்தால் அதை எடுத்து வந்துடும். ஸோ ரைட் ஜாயின் என்னது, ரைட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ரேதர் அது வந்து ஈவன் லெஃப்ட் சைட் டேபிள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ப்ளஸ் எந்தெந்த டேட்டா லெஃப்ட் டேபிள் இருக்கோ அதை வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஃப்ரம் இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் டேபிள் எதெல்லாம் டேட்டா இருக்கோ அதுக்கெல்லாம் டேட்டா எடுத்துட்டு வந்துருச்சு. ரைட் சைட் டேபிள் இருந்துட்டு லெஃப்ட் சைட் டேபிள் டேட்டா இல்லைன்னா அதை வந்து எனக்கு நல்லுன்னு கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் ஜாயின் சொல்லுவாங்க. இதே வந்து இப்போ ரைட் அவுட் நம்ம பார்த்தோம். ரைட் அவுட்டர் அண்ட் ரைட் ஜாயின் ரெண்டுமே ஒரே மாதிரி உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ரைட் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் உங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். புரியலன்னா உங்களுக்கு என்ன டவுட்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சேஞ்ச் சொல்யூஷன்.